அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போவதை குறித்து உங்கள் இருதயம் கலங்கியிருக்கிறது. நான் போகிறேன், பிரிய போகிறேன், மரிக்க போகிறேன்னு சொன்னதுனால சிஸ்டர்களே உங்கள் இருதயம் கலங்கி இருக்கிறது. நான் போவது எதற்குன்னு கேட்டா, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணவே நான் போகிறேன். ஆகவே என் பிரிவை குறித்தோ என் மரணத்தை குறித்தோ நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் உங்களுக்கு முன்னே போகிறேன். இந்த வார்த்தை தான் எத்தனை ஆறுதலான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே நமக்கு முன்பாக போகிறவர். அவர் நல்ல மேய்ப்பன் அல்லவா? யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆடுகளுக்கு முன்னே நடக்கிற நல்ல மேய்ப்பன். அவர் நமக்கு முன்னே போகிறவர். நீங்கள் மார்க் 16ஆம் அதிகாரம் 7வது வாசி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறேன்னு சொல்கிறார் பாரு. அப்படி ஆண்டவர் இயேசு நமக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர். ஆக நமக்கு வழியை ஏற்படுத்துகிறவர். அடைக்கப்பட்ட வாசலெல்லாம் உடைச்செறிகிறவர் இயேசு. இதை கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் நமக்கு முன்பாக போகிறவர். அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவர் இயேசு. ஆக தடைகளை உடைக்கிறவர் இயேசு. கோணலான எல்லாவற்றையும் செவையாய் மாற்றி உங்களை வழிநடத்தக்கூடிய நல்ல மேய்ப்பன் ஆண்டவர் இயேசு. அவர் தான் சொல்றாரு, நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அவர் எப்பொழுதுமே நமக்கு முன்னோடியாகவே இயேசு இருக்கிறார். எபிரேயர் 6:20 நமக்கு முன்னோடியாகி இயேசு எல்லா விதங்களிலும் ஆண்டவர் இயேசு நமக்கு முன்பாக போகிறவராய் முன்னோடியாக இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக போகிறதுனால தேவ பிள்ளைகள் உங்கள் இருதயம் கலங்காமல் தைரியமாக இருக்கும்படி அன்பாய் கர்த்தருங்க உங்களுக்கு ஆறுதலை சொல்லுகிறார். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்க. எந்த நிலைமையாக இருந்தால் அவருக்குள்ள தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்கள். நம்பிக்கை இழந்து விடாதிருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.